ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/7/2026 ஆனி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சுபவிரயமான நாள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் அனுகூலங்களும் காணப்படும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பதட்டமில்லாமல் செய்வீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது, தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்களை தீர்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பயணங்கள், குடும்பத்தாருடன் திட்டமிடாத பயணங்களுக்கெல்லாம் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும். தனிப்பட்ட செல்வாக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை தரும். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷபம் வெற்றிகளையும் பணவரவையும் பார்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம். தடைகள் இருந்த அமைப்பு தவிடுபடியாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தனிப்பட்ட செல்வாக்கு உத்தியோக ரீதியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதுமே சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் காணப்படக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், குடும்பத்திலோ துணை அல்லது துணைவியார் விஷயத்திலோ காதல் அமைப்பிலோ என்ன வேண்டும் என்று இறங்கி சென்று அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது தான் இந்த காலகட்டத்தில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக தீர்த்து விடுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும், அடங்கி போவதும் நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில்
வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் யோக பலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். செல்வாக்கு, ஏற்றம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பயணங்கள், தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமும், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். சுபகாரியத்தில் குறைவு இருக்காது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.